26 இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்தேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது ஒரு உடன்படிக்கை என்று கூறுகிறோம். ஆண்டவர் செய்த உடன்படிக்கை, சட்ட செய்த உடன்படிக்கை. ஒரு உடன்படிக்கை தன்மை வேதாகம் முழுவதிலும் நமது மக்களோடு தேவனுக்குள்ள உறவு ஒரு உடன்படிக்கை மூலமாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உடன்படிக்கை என்ற சொல் வேதாகமத்தின் முதல் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே வருகிறது. 6ஆம் அதிகாரம் 18 வருகிறது. அதில் இருந்து ஒரு புதிய ஏற்பாடு வரை தொடர்ந்து ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. புதிய உடன்படிக்கை தேவன் மனிதனுடன் இயேசு கிறிஸ்துவின் உள்ள ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் கோத்திரப்பிதாக்களுடன் தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை புரிந்து கொள்வதன் மூலம் தேவனுடைய உடன்படிக்கை உறவின் மூலம் நாம் அவருடன் தொடர்பு கொண்டு எவ்வாறு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய சிறப்பான உடன்படிக்கையின் பெயர் யாபே, கர்த்தர் என்று கூறப்பட்டு, அதாவது இவரை உள்ள யாபே இது கர்த்தர், நம்ம பைபிள்ல கர்த்தர் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை பேரில் தேவனுடைய அன்பான இரக்கம் மனித இனத்தை மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்ற கரிசனை, தம்முடைய மக்களுடன் அவருடைய சமூகம் எப்போதும் இருக்க வேண்டும், அவர்கள் எப்பொழுதும் நல்லுடன் இருக்க வேண்டும் என்ற ஆவல், அவர்களுக்கு ஆண்டவராக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிய வேண்டும் போன்ற திட்டங்கள் எல்லாம் உட்படுத்தப்பட்டுள்ளது. தேவனுடைய உடன்படிக்கையின் அடிப்படையான வாக்குத்தத்தம் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாக இருப்பது என்பதாகும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் குறிப்பிட்டுள்ளது. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கிறேன். ஆம், கர்த்தர்தான் தேவனாக இருக்க முடியும். அவருக்கு கீழ்ப்படி இருக்கும்போது அவர் தேவனாக இருப்பேன். இதுதான் வாக்குத்தத்தம். வாக்கு உடன்படிக்கை மற்ற எல்லா வாக்குகளும் உற்பத்தியுடையதாக காணப்படுகிறது. உனக்கும் உன் பின்வரும் உன் சன்னதிக்கும் நான் தேவனாக இருப்பேன். அதாவது நம்மிடம் விசுவாசம் உள்ள மக்களிடம் தேவன் அவர்களுக்கு தேவனாக இருக்கும்படி உறுதியாக தம்மை இணைத்துக் கொள்வதாக உள்ளது. அவருடைய கிருபை, பாதுகாப்பு, நன்மை, ஆசீர்வாதங்கள் ஆகியவை நமக்கு ஒவ்வொரு அன்புடன் கொடுக்கப்படுவதாக இருக்கிறது. மனித இனத்தோடு தேவனுடைய உடன்படிக்கை இறுதி நோக்கம் இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தேசம் வாழ மனிதர்களும் அந்த ரட்சிப்பை உண்டாக்குவதாக உள்ளது. ஏற்கனவே ஆபிரகாமிடம் தேவன் சொன்னார், உன் மூலம் உலகம் முழுவதும் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். சரி, நம் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 18ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் பார்த்தால் நமக்கு தெரியும். தேவன் தமது உடன்படிக்கையில் கிருபையை இஸ்ரவேல் தேசத்தின் மீது காட்டினார். ஏனென்றால் அவர்கள் புறஜாதியாருக்கு ஒளியாக திகழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார் என்பதை இயேசுவுக்கு வெளிப்பட்டார். அது இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் புறஜாதியாருக்கு ஒளியாக திகழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார் என்பதை இயேசுவை வெளிப்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவை உலக ரட்சகராக மீட்பராக பிறப்பதன் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த நற்செய்தி உலகம் முழுவதும் பரவ செய்து போது நிறைவேற்றப்பட்டது. அது புதிய உடன்படிக்கை இருக்கிறது. பழைய உடன்படிக்கைக்கு மோசேயின் கட்டளைகளை உட்படுத்தப்பட்டது. ஆகாது தேவன் மோசேக்கு கொடுத்த கட்டளையின்படி தேவன் அந்த 10 கற்பனையின் மூலமாக ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுத்துவதும் விசுவாசத்தின் மூலமாக அந்த பழைய உடன்படிக்கை கூறப்பட்டிருக்கிறது. அது புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவரை விசுவாசத்தின் மூலமாக, அவர் எனக்காக மரித்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார் என்று சொல்லி அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக அவரை என பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மரித்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு இருந்து இன்றைக்கு ஜீவிக்கிறது விசுவாசித்தது மூலமாக அந்த புதிய உடன்படிக்கை முடிக்கிறது. பழைய உடன்படிக்கை இஸ்ரவேலுக்கு ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினான் பார்த்தோம். தேவன் ஆபிரகாமோடு ஒரு நேரடியாக ஒரு உடன்படிக்கை செய்ததை இது நாம் வேதத்திலே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வெளிப்படையாக அநேக வாக்குத்தங்களை கொடுத்தார்.
அதிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு கேடகமும் பலனுமாயிருப்பார் என்பது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் கூறப்படுகிறது. எண்ணற்ற சந்ததியார் ஆபிரகாமுக்கு இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. கானான் தேசம் ஆபிரகாமுக்கு சுதந்திரமாகும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை, தேவன் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை பண்ணினார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசம் ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் ஆபிரகாமை அழைத்ததாக நாம் பார்க்கிறோம். அவன் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை தன் கர்த்தரை விசுவாசித்து அப்படியே கீழ்ப்படிந்தால் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தாலே அவன் விசுவாசின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள முதலில் விசுவாசம் தேவை. ஆனால் உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து கிடைக்க வேண்டுமென்றால் ஆபிரகாம் தன்னுடைய கீழ்ப்படியுள்ள வாழ்க்கையை தேவனை பிரியப்படுத்துவதை தேவன் எதிர்பார்த்தார். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக வாழ வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். அதாவது அவனுடைய விசுவாசத்துடன் கீழ்ப்படிதலும் இல்லாவிட்டால் ஆபிரகாம் தேவனுடைய நித்திய நோக்கில் பங்கு பெறும் வாய்ப்பை இழந்து விட்டிருப்பான். ஆனால் விசுவாசத்துடன் கீழ்ப்படிதல் இருந்ததால் தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அவன் வாக்கத்தை சோதரித்துக் கொண்டவனாக ஒரு உண்மாதையான வாழ்க்கையை விட்டு ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை தேவன் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை ஆபிரகாம் நிறைவேற்றவனாக காணப்பட்டதை நாம் வேதத்தின் மூலமாக அறிகிறோம். தேவன் தம்முடைய உடன்படிக்கையை ஆபிரகாமுடன் தொடர்ந்து வைத்துக் கொள்வதாக வாக்களித்ததை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் அது மாத்திரமல்ல, தேவன் ஈசாக்கிடம் உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள் அவனுக்கும் நியாயப்படி செல்லும்படியாக தொடர்ந்து அவனை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நியமித்தார், ஆண்டவர் கட்டளையிட்டார். காரணம், அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தான் என்று திட்டவட்டமாக கூறினார். ஆபிரகாம் கீழ்ப்படினாலே அந்த ஆசீர்வாதங்கள் ஈசாக்கு வருகிறது. ஆபிரகாமுடைய சந்ததியாருக்கும் தங்களில் பிறக்கும் ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கும் விருத்தம் செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டமாக கட்டளையிட்டதை அங்கு வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இப்போது புதிய ஏற்பாடுகள் ஆவிக்குரிய இருதயத்திலே விருத்தம் செய்தனம், மாம்சத்தின்படியல்ல அல்ல, புதிய உடன்படிக்கையிலே ஆவியின்படியாக விருத்தம் செய்தனம், மாம்சத்தின்படி சூழல்ல இருதயத்திலே விருத்தம் செய்தனம் என்பதை அந்த புதிய ஏற்பாடு தொடர்புகிறது. தொடர்ந்து தேவனுடைய வாக்களித்ததில் எந்த ஆண் பிள்ளையாக விருத்தம் செய்ய இருந்தால் அவன் தேவனுடைய மக்கள் கூட விளைக்கப்படுவான் என்று எச்சரித்ததை ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். ஏனெனில் அவன் தேவனுடைய உடன்படிக்கையை மீறினவன் ஆமான். தேவன் அவனுக்கு கொடுத்த உடன்படிக்கையை மீறியதாக அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது, விருத்தம் செய்யாதவன். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக இருதயத்திலே விருத்தம் செய்திடம் உள்ளவர்கள், மாம்சத்தின்படி அல்ல ஆவியின்படி விருத்தம் செய்ய பெற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். இருதயத்திலே விருத்தம் செய்ய பெற்றவர்களாக அது ஒப்பிடப்பட்டுள்ளது. பழைய உடன்படிக்கையை புதிய உடன்படிக்கை எபிரேயர்ல பார்த்தோம் என்றால் அங்கு புதிய உடன்படிக்கைக்கு ஒப்பாக குறிப்பிட உள்ளது. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இவரோ விசேஷ வாக்கின்படியில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷ உடன்படிக்கை எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறதோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஒழுக்கத்தை பெற்றிருக்கிறார். எபிரேயர் நிருபத்தில் 8 முதல் 10 வரை உள்ள அதிகாரங்கள் பழைய உடன்படிக்கையில் எண்ணற்ற அம்சங்களை விவரிக்கிறதாக குறிப்பிடப்பட்டது. அதிலே இறை வழிபாடு, ஆசரிப்பு கூடாரத்தில் பலிகள் செலுத்துவதற்கு உள்ள விதிமுறைகள், பழைய ஏற்பாட்டு வழிபாட்டு முறைகள், பல்வேறு அறைகள், அவற்றில் இருக்கும் தளவாடங்கள் ஆகியவற்றை அந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர்ல அதன் நோக்கங்கள் பழைய உடன்படிக்கை பூமியில் உள்ள பரிசுத்த ஸ்தலங்களில் பிரதான ஆசாரியருடைய சேவையை புதிய உடன்படிக்கைப்படி பரலோகத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து செய்யும் சேவையுடன் ஒப்பிட்டு பார்ப்பதாக உள்ளது. பழைய உடன்படிக்கையில் உள்ள இந்த அம்சங்கள் யாவும் எப்படி ஒரு முன்னோடியாக இருந்தனவோ அது கிறிஸ்துவின் ஆசாரியர்களுக்கு ஒரு மாதிரியாக அமைந்துள்ளன என்று காண்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தியவர் என்பதை நாம் அறிகிறோம். அந்த புதிய உடன்படிக்கை மூலமாக அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் மூலமாக அறிகிறோம். ஆபிரகாமுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதங்களை நமக்கும் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாம் கீழ்ப்படித்தான். அவன் உடன்படிக்கையை மீறவில்லை, தேவன் கொடுத்த கட்டளைகளை மீறவில்லை. அதுபோல புதிய உடன்படிக்கை, இதுக்கு புதிய உடன்படிக்கை என்று சொல்லி அநேக சபைகள் கூறுகின்றன. ஆனால் அவைகள் எல்லாம் இந்த புதிய உடன்படிக்கை ஊழியக்காரன் என்று ஒரு குறிப்பிட்ட வைத்திருக்க அந்த புதிய உடன்படிக்கை ஊழியக்காரர் எல்லாம் அநேக செழிப்பையும் உபதேசத்தை மாத்திரம் செழிப்பாய்க்கு கூறுவர்களாக காணப்படுகிறார். செழிப்பை மாத்திரம் பிரசங்கிறது. ஆனால் இந்த ரட்சிப்பு, அவருடைய இரத்தத்தினால உள்ள மீட்பு, பரலோக மீட்பு, அந்த ஆசரி புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை வேறுபாடு
அடைந்து இந்த புதிய உடன்படிக்கைப்படி அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்படுகிறோம். அந்த ரட்சிப்பை குறித்ததான வலியுறுத்துவதாக இல்லாதபடி ஒரு செழிப்பை குறித்து போதிக்கிற ஒரு புதிய உடன்படிக்கை ஊழியக்காரர்களுடைய ஒரு பிரசங்கம் நூதானமாய் இருக்கிறது. எனவே அதில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்தான் நமக்கு புதிய உடன்படிக்கை, அவருடைய இரத்தத்தினால் உள்ள மீட்பு, அவருடைய இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டதனால, இந்த ஞானஸ்தானம் பெறுவதனால அதில் உள்ள மீட்பு தான் புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்தினார் விசுவாசத்தின் மூலமாக. இயேசு கிறிஸ்து விசுவாசத்தின் மூலமாக முற்றிலுமா இந்த பழைய உடன்படிக்கை மோசே கொடுத்த மோசேயின் கட்டளைகள் மாத்திரமல்ல, 10 கற்பனைகள் மாத்திரமல்ல. ஒருவேளை பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை முற்றிலுமாய் ஒழிக்கப்பட்டது என்று நாம் கூற முடியாது. பலிகள் மாத்திரம், பலி செலுத்துவது மாத்திரம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மற்றபடி கீழ்ப்படுதல் தேவனுடைய உடன்படிக்கை, மோசையுடைய கட்டளைகள், தேவன் மோசைக்கு கொடுத்த அந்த 10 கற்பனைகளை இன்றைக்கும் நாம் பிரசங்கித்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். ஆனாலும் கூட இந்த புதிய உடன்படிக்கையில பலி செலுத்துவது நிறுத்தப்பட்டுள்ளது பாவத்துக்காக. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாக பலி செலுத்தி நமக்காக ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும் என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையின் மூலமாக ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது, ஆபிரகாம் சந்ததி ஆசீர்வதி, ஆபிரகாம் யாக்கோபு ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட போல புதிய உடன்படிக்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்து நாம் விசுவாசம் அவருடைய அந்த ரட்சிப்பின் மூலமாக அவருடைய விசுவாசத்திலே உறுதியாக இருப்பதன் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பதன் மூலமாக நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நாம் பெறுகிறோம். ஆபிரகாம் நமக்கும் தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். அதில் முக்கியம் விசுவாசமும் கீழ்ப்படிதலும். ஆபிரகாம் விசுவாசித்தான் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். அதுபோல புதிய உடன்படிக்கையின் மூலமாக இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாமும் அந்த விசுவாசமும் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். சில நேரம் கீழ்ப்படிதல் சற்று சில கீழ்ப்படிதலுக்கு வழிவடைகிற ஒவ்வொரு கட்டளைகளுக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ஒரு சற்று கீழ்ப்படிதல் இல்லாத காரணத்தினாலே சில ஆசீர்வாதங்கள் அங்கே வரும். ஆபிரகாம் கூடிய அதே ஆசீர்வாதங்களை கொடுக்க அதே வாக்குத்தங்களை நமக்கும் கொடுத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கை மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நமக்கு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நமக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நமக்கு அதே ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை இழந்து போகாதபடி, நாம் அதை பெற்றுக் கொள்ளாதபடி காரணம் நம்முடைய கீழ்ப்படுதலும் அவிசுவாசம் தான். நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்கும்போது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது முற்றிலுமாய் அதே ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை நாமும் பெறுகிறோம். இது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக மாற்றப்படுகிறோம். இருதயத்தில மாம்சத்தின்படி விருத்தி செய்யப்பட்டுள்ள ஆவிக்குரிய இருதயத்தில விருத்தி செய்யப்பட்டுள்ள அவருடைய இடத்துக்காக மீட்கப்பட்டவர்களாக இருதயத்தில இயேசுவை உள்ளத்திலே வைத்திருக்கிறபடியா நாம் ஆவிக்குரிய விருத்தி செய்யப்பட்டுள்ள காணப்படுகிறோம். அது ஒப்பிட்டு எப்படி அழகாக அந்த எபிரேயர் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் தெளிவாக அது இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறது. அந்த ஆசாரிய ஊழியத்துக்கும் ஒரு மாதிரியாக அமைந்துள்ளதை நாம் பார்க்கிறோம். எப்படி அந்த கிறிஸ்துவின் ஆசாரிய ஊழியத்துக்கு அந்த பழைய ஆசாரிய ஊழியம் அந்த அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை விவரித்து அந்த எபிரேயர்ல கூறப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் தேவனிடத்திலே விசுவாசமும் கீழ்ப்படுதலும் இருக்கும்போது இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் வந்திருக்கிறோம். பழைய உடன்படிக்கை மூலமாக எப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருக்கு வந்ததோ, அவனுடைய சந்ததிக்கு வந்ததோ, அதுபோல புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் அவருக்கு ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களுள்ள ஆசீர்வாதங்கள் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடி கீழ்ப்படிதலும் விசுவாசத்திலும் நாம் குறைவிடாதபடி இருக்கும்போது அந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி அவருக்கு முன்பதாக பிரியமாய் கீழ்ப்படிதலும் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் அவருக்கு முன்பதாக எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிதலும் விசுவாசத்திலும் இருக்கும்போது நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அவருடைய சொந்த கிடைத்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை சந்தேகமில்லை. அப்பேற்பட்ட கிருபை தேவன் தருவாராக. ஆமென். 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 ஆமென்.